இன்னைக்கு எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கிறதா இருக்கு. அதன் பிறகு ஒன்றாக கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கிறதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? அதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் பதில் சொல்லுவார். அப்படி சந்தித்த பிறகு என்ன என்பதெல்லாம் சொல்லுவார். அதுக்கு முன்னால் என்கிட்ட கேட்டாங்க, என்னுடைய தொகுதி சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் இது பற்றி குறித்து ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவா பேசி இருக்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவரை நீக்கிட்டாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அமைச்சர் பொன்முடி இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக, பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டுது. இந்த போக்குவரத்தில் மகளிர் பேருந்து நிலையத்துக்கெலாம் நாங்கள் கட்டணமில்லா பேருந்துன்னு போடுவோம், இவங்க இலவச பேருந்துன்னு போட்டுக்காங்க. இலவச பேருந்துன்னு அறிவித்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓசியிலே இங்கேருந்து போகிறீங்க, கோயம்பேடு போகிறீங்க, பாரிஸ் போகிறீங்க, அந்த அளவுக்கு ஓசி அப்படின்னு கேலி கிண்டல் பேசினார். அதை நான் முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து வன்மையாக கண்டித்தவன். ஏன்னா அமைச்சர் பதவி என்பதே ஓசி தான். அவங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகையும் ஓசி. அவங்களுக்கு கொடுக்குற பிஏக்கள், அங்கே இருக்கிற வீடு, பங்களா அனைத்தும், காரு, இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டு, இப்போ கூட டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு இவர் சொந்த காசாக போட்டு போனார். அது எல்லாமே அரசாங்க பணம், அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனால தான். இதெல்லாம் எப்படி கிடைச்சது? மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ந்ததுனால தான். இது அந்த முதலமைச்சருக்கு லேட்டாக தெரியும். எதுவுமே அவர் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறார். எதுவுமே இன்னும் கூட மக்கள் படுற துன்பங்களை பற்றி நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. போகும்போதெல்லாம் 20,000, 25,000, 15,000 பேரை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்களா? அதை நிப்பாட்டினோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க? அதை பார்த்து அவர் நம்ம முதலமைச்சர் நமக்குத்தான் மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னு நினைக்கிறாங்க. எந்த மக்களும் அடுத்த திமுக தான் ஆளணும்னு யார், சாதாரண மாணவர்லேருந்து அரசு ஊழியர்லேருந்து அடிப்படை பணியாளர்கள் அத்தனை பேருமே, மருத்துவர்கள் எத்தனை பேருமே, இன்றைக்கி கிராமங்களில் இருக்க அத்தனை பேருமே இந்த ஆட்சி வரக்கூடாது, இதுக்கு மாற்று சக்தி எடப்பாடியார் தான், ஏன்னா நமக்கான வேறு நமக்குள்ள ஒருவர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது நம்ம முதலமைச்சருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் எங்கே போனாலும் பார்த்தா சரி 200 தொகுதின்னு சொல்லிக்கிட்டே கிளிப்பில்ல சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கார். அதெல்லாம் நடக்க போகிறதில்ல. இன்னொன்று என்னென்னா, கூட்டணியை யாருமே நழுவிடக்கூடாதுன்றார். இப்போ ஒரு சம்பவம் நடந்து உங்களுக்கெல்லாம் தெரியும். நேற்றைக்கு முன்தினம் 9ஆம் தேதி நினைக்கிறேன், நம்ம கோட்டையில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுறதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. ஏன்னா அனைத்து மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டுருக்காரு. இதில் நாங்களாம் போகலை, பாரதிய ஜனதாவும் போகலை. நான் எத்தனை நாளைக்கு தான் மக்களை ஏமாற்றுறது? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னால் 2021 என்ன சொன்னாங்க? முதலமைச்சரும் சொன்னார், துணை முதலமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதியும் சொன்னார். வந்தவுடன் முதல் கையெழுத்துனாங்க. அப்புறம் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றல. அப்புறம் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. நாங்கள் எல்லாமே ஆதரித்தோம். சரி, மக்களுக்கான விடிவு கிடைச்சிரும், ஏதோ ஒரு இது இருக்கப்பா அப்படின்னு நினச்சோம் நாங்கள். ஆனால் அதுவும் நடக்கலை. அப்புறம் என்னன்னா இன்னொரு தீர்மானம் கொண்டாந்தார். அதில் கவர்னரை சொன்னார். அப்புறம் திரும்ப சொன்னாங்க. அப்புறம் 1 கோடி கையெழுத்து வாங்குறேன்னாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க, 1 கோடி கையெழுத்து வாங்குறேன்னு. அந்த கையெழுத்து வாங்குறேன்ட்டு ஒரு 50 லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் கீழே காலில் போட்டு மிதிச்சிட்டு போனது தான் நடந்தது. இப்போ எலெக்ஷனாக இன்னும் 9 மாதமாக 10 மாதம்தான் இருக்குது. நீ மக்கள்கிட்ட போய் நம்ப மாட்டாங்களே. அதுக்காக என்ன செய்கிறாங்க? இப்போ இது ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி கட்சியெல்லாம் வாங்க, தனித்தனியாக போய் வரவேற்கிறார். பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர், அவரும் துணை முதலமைச்சர் அப்படியே அன்பு மொழுக அதை முடிச்சுட்டு வந்த திருமாவளவன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சகோதரர் திருமாவளவன் எப்போவுமே நிதானமாக இருப்பார்.
அவர் வந்த உடனே அவர் என்ன சொல்லி விட்டார், என்ன பாசமலை பொழிந்தார் என்பது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஊடகங்கள் தெரிஞ்சால் தெரியும். எப்போவுமே நிதானம் தவறாதவர். வெளியே வந்த உடனே எங்களை போய் வைகிறார். அது நாங்கள் அவரை கூப்பிடலை, வைக்கல, யாரையும் கூப்பிடலை. எதிர்பார்ப்போட இருந்தீங்கல்ல, அதெல்லாம் யார் சொன்னா? அதாவதுங்க, யாருமே எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. அதெல்லாம் தம்பி, நான் 6 மாதங்களுக்கு முன்னால் தான் தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு முன்னால் கூட கூட்டணியை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே பாட்டாளி மக்களை குறித்து கூட உங்கள்கிட்ட சொன்னேன், எடுத்துக்கேன். அதனால் திடீர்னு கூட்டணி தோழமை என்பது தேர்தல் நேரத்தில் அது வகுக்கிறது, அதுக்காக நடக்கிறது. இதெல்லாம் ஏமாற்றுற வேலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நீட்டு தேர்வு என்றெல்லாம் திமுக வந்து அடுத்த மக்களை சந்திக்கும் போது ஏதாவது சொல்கிறது. அதே மாதிரி இந்த 100 ரூபா கேஸ் மானியம் கேட்பாங்க மக்கள், அதுக்கு ஏதாச்சும் இப்போ கூட கேஸு விலை கூட்டியிருக்காங்க மத்திய அரசு. அப்போவாச்சும் இவர் என்ன செஞ்சுருக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் அதை கட்ட வேண்டியதில்லை, மாநில அரசே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மாணவருடைய 16,000 கோடி கல்வி கடனை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுவும் செய்யலை. இனி எதை சொல்லி இவங்க ஓட்டு கேட்குறது? விடியல் தருவோம், விடியல்னு சொல்லுவோம். நாங்கள் எல்லா வரியும் ஏற்றிட்டாங்க. எனவே இதுக்கு ஏதாச்சும் மாற்று முகாந்திரமாக ஏதாச்சும் செய்யணும். இனி பாருங்கள், புதுசாக அறிவிப்பெல்லாம் வரும்.